ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குறைந்தளவான இன்க்ரீடியன்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு டேஸ்டான லட்டை நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிக்கலாம். சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய இந்த டேஸ்டியான லட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஈஸியான லட்டை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் சர்க்கரை, ஒரு 4 ஏலக்காய். இவ்வளோ தான் இன்றைக்கி லட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். பொட்டுக்கடலையை நம்ம ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். கூடவே சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இதுவே அதிகமாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தனித்தனியாக அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஏலக்காயை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வாயில் போட்டால் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி ஸ்வீட் கிடைக்கும். வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மாவில் முந்திரி பருப்பெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டேஸ்டான லட்டை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரையும் நெய் எடுத்துக்கலாம். அதை நல்லா சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா நெய்யும் சேர்த்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம எடுத்த நெய்யில் இவ்வளோ நெய் மிச்சமாக இருக்குது. ஃபஸ்ட்டே நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லட்டுக்கு தேவையான நெய் சேர்த்துருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருட்டி இந்த மாதிரி நல்லா உருட்டி பாருங்கள். லட்டு மாவு உதிராமல் வரணும். லட்டு மாவு உதிர்ந்து வந்துச்சுன்னா மீதமுள்ள நெய்யையும் சேர்த்து நல்லா டைட்டாக இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கிங்க. நம்மளோட டேஸ்டியான குயிக்காக பண்ணக்கூடிய லட்டு ரெடி. இந்த மாதிரி எல்லா லட்டையும் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குயிக்காக குறைந்தளவான இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான லட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த லட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.